ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டுவதில் கிடைப்பது என்பது பெரிதல்ல. அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக் கொள்கின்றேன். என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள், எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவி. நானும் எல்லாரும் மாதிரி ஏசி காரில் நான் உட்காந்துட்டு போக வேண்டியதானே? நான் நடிச்சுட்டு போறேன், முதல்ல சம்பளம் கூட வாங்கிருக்கலாம், இப்ப குறைச்சு வாங்கிட்டு போறேன். ஆக பணம் தானே, அதை வாங்கிட்டு நான் உட்கார்ந்து இருக்கலாமே. நான் இன்னைக்கு சென்னையில அழகா எங்கேயோ ஒரு ஆட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம், பாட்டம் பாடிக்கிட்டு இருக்கலாம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கலாம், நடிச்சுக்கிட்டு நடிக்கல, எனக்கு தேவையில்லை. நான் வரேன், ஏன் வரேன்? சரியா, ஒருவேளை வேற மாதிரி இருந்தா கூட நினைக்கல. அரசியல்லாம் நமக்கு எதுக்குங்க? நாம பாட்டுக்கு நடிச்சோமா, 4 காசு பார்த்தோமான்னு இருக்கலாம் தான் ஆரம்பத்துல நானும் நினைச்சேன். ஆனா நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலம் இல்லையா? நம்மள வாழ வச்ச இந்த மக்களுக்காக நாம் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா? ஒரு லெவலுக்கு மேல காசு சேர்த்து என்ன செய்ய போறோம்? இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு விடையை கண்டுபிடிக்க யோசிச்சப்பதான் அரசியல்